வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 10 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025 ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் மகேந்திர சிங் தோனி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ICC இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு இந்தியா முழுவதுமே கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு இந்த ஒரு அமைப்பு தான். இவங்க இந்த ஆண்டுக்கான சிறந்த 7 கிரிக்கெட் வீரர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் 2 பெண்கள் உட்பட மொத்தமாக 7 பேரை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவிலேருந்து டோனி இருக்கார்ல, அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த பட்டியலில் இடம்பெற்ற 11வது இந்தியர் இவர் தான். டோனி தலைமையில் இந்திய அணி எப்பெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்க பார்க்கலாம். 2007 ஆண்டு T20 உலகக்கோப்பை இருக்குல்ல, அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2011 ODI உலகக்கோப்பை இருக்குல்ல, அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குல்ல, அதிலே வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது, ஆப்ரேஷன் திரைநீக்கு என்பது எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் சைபர் குற்றம். இப்போது ஆப்ரேஷன் திரைநீக்கு 2வது கட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, தமிழக காவல்துறையுடைய சைபர் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை. இந்த நடவடிக்கையின் மூலமாக தமிழகத்தில் 3 நாட்களில் 136 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் திரைநீக்குடைய முதல் கட்டம் இது 2004 ஆண்டு டிசம்பரில் நடைபெற்றது. 8 நாட்கள் இதை மேற்கொண்டாங்க. அடுத்தது, தமிழக மாநில திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயரஞ்சன். இப்போது நம்ம தமிழகத்துடைய மாநில திட்டக்குழு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதோடைய தலைவர் யார் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் தான். யார் முதல்வராக இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே இதோடைய தலைவராகிடுவாங்க. இதோடைய அலுவல் சார் துணைத் தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான். இதுவுமே அந்த மாதிரி தான். யார் துணை முதல்வராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பதவிக்கு வந்துடுவாங்க. அடுத்தது, செயல் துணைத் தலைவர். இவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது. செயல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர் தான் இப்போ இருக்கார். இப்போது இந்த மாநில திட்டக்குழு இருக்காங்கள்ல, இவங்க 4 துறைகளுக்கான செயல்பாட்டு அறிக்கைகளை நம்முடைய முதல்வர்கிட்ட வழங்கியிருக்காங்க. இப்போது இதில் ரொம்ப முக்கியமானது வேளாண்மை தொடர்பான அறிக்கை தான். அது என்னென்ன அப்படிங்க நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் அதிக குறைந்த வேளாண் சாராத பணிகளை கொண்ட 12 மாவட்டங்களை சேர்ந்த கிராமங்கள் கண்டறிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேளாண்மை தொழிலை சார்ந்திருப்பவங்களுடைய எண்ணிக்கை குறைந்துகிட்டே இருக்குது. 2012 ஆண்டுலேருந்து பார்க்கும்போது இது 20% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக 15 வயதுலேருந்து 34 வயதில் இருக்கவங்க வேளாண்மையை சாராமல் வேறு தொழில்களுக்கு போகிறாங்க. 75% ஆண் தொழிலாளர்கள் மற்றும் 50% பெண்கள் இவங்க வேளாண்மை அல்லாத துறைகளில் பணிபுரிகிறாங்க. அப்போ வேளாண்மையை விட்டுட்டு எந்த தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் கட்டடம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறாங்க. பெண்கள் அதிகமாக உற்பத்தி தொழிற்சாலை இருக்குல்ல, இப்போது சில மெக்கானிக் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அங்கே தான் பணிகளில் ஈடுபடுறாங்க. அடுத்தது, தற்போது கேரளா உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் MSC இரினா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலகத்துடைய மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது அப்படின்னா MSC இரினா அப்படிங்கிறது. இதோடைய நீளம் 399.9 மீட்டர் மற்றும் இதோடைய அகலம் 61.3 மீட்டர். இது கால்பந்து மைதானத்தை விட 4 மடங்கு நீளமாக இருக்குது. இது இப்போது கேரள மாநிலத்தில் இருக்கிற விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்திற்கு வந்திருக்கு. இப்போ பொதுவாக ஒரு கப்பல் வருது அப்படின்னா புதிதாக வரும்போது அதற்கு நீர் வணக்க வரவேற்பு பண்ணுவாங்க. அதாவது அதன் மேலே நீரை பாய்ச்சி அடித்து ஒரு வரவேற்பு மாதிரி அதை பண்ணுவாங்க. அதை இதுக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போது எதற்காக இந்த கப்பல் இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விழுஞ்சம் சர்வதேச துறைமுகம் இது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுடைய முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் இதுதான். அப்போது இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிதாகவே இப்போ அது இருக்குது. இதனால் உலகத்தில் இருக்கிற பல்வேறு சரக்கு கப்பல்கள் இது வழியாக வருது. அப்படி பார்க்கும்போது இதுவும் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு தேவைப்படுற குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடிகள் அங்கே இருக்குது. இங்கே வந்து ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, இந்திய இராணுவ துணை தலைமை தளபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜு கவாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி யார், விமானப்படை தளபதி யார், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய இராணுவ தளபதியாக இப்போ இருக்கிறவர் உபேந்திர திவிவேதி அப்படிங்கிறவர். இப்போ இந்தியாவுடைய இராணுவ துணை தளபதியாக ராஜு கவாய் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய கடற்படை தளபதியாக இருக்கிறவர் தினேஷ் திரிபதி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய விமானப்படை தளபதியாக இருக்கிறவர் அமர்பிரீத் சிங் அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதியாக இருக்கிறவர் அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். ஓகேவா? இதை தவிர இந்தியாவுடைய கடலோர காவல்படையுடைய தளபதியாக இருக்கிறவர் பரமேஷ் சிவமணி அப்படிங்கிறவர். ஓகே. அடுத்தது, எப்போதுக்குள் மும்பை புறநகர் ரயில்களில் கதவு வசதியை அறிமுகம் செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜனவரி 2026. இப்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மும்பையில் வந்து இந்த லோக்கல் ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அதில் நிறைய பேர் படிக்கட்டில் தொங்கியபடியே பயணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இரு ரயில்கள் ஆப்போசிட்டில் வந்திருக்கு. அப்படி ஆப்போசிட்டில் வரும்போது இதுலேயுமே நிறைய பேர் தொங்குற மாதிரி இருந்திருக்காங்க, இதுலேயுமே நிறைய பேர் தொங்குற மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, ரெண்டுமே வேகமாக கிராஸ் ஆகும்போது இதில் இருக்கவங்க அதில் மோதி அதில் கொஞ்சம் பேர் விழுந்திருக்காங்க, அதில் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. மொத்தமாக 4 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் இன்னும் சிலருக்கு வந்து காயமும் அடைந்திருக்காங்க. அப்போது ஒரு குறுகிய விளைவில் இரு ரயில்களும் எதிர் திசையில் வேகமாக கடந்து சென்றபோது இந்த பலி நடந்திருக்கு. மும்பை புறநகர் ரயில்களில் தினமும் 75 லட்சம் பேர் பயணம் பண்ணுறாங்க. அப்போ ரொம்பவே அதிகமான மக்கள் அங்கே பயணம் பண்ணுறாங்க. அப்போ இந்த சம்பவத்திற்கு அடுத்தது ரயில்வே என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே தானியங்கி கதவு வசதியை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் முதல் முறையாக ஒரு ரயிலில் எப்போ அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னா 2026 ஆண்டு ஜனவரியில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது? இதற்கான ஆன்சர் 5.5%. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெப்போ வட்டி விகிதம், ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% குறைத்திருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் இது 3.35% குறைத்திருக்காங்க. இப்போ இது என்ன அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா ஒரு நாட்டுடைய மத்திய வங்கி, மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ. ஓகேவா? ஆர்பிஐ வந்து வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. வணிக வங்கிகள் அப்படின்னா ஐஓபி, எஸ்பிஐ, இந்த மாதிரி நிறைய வங்கிகள் இருக்குல்ல, அதுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி கடன் கொடுக்கும்போது அவங்க என்ன வட்டியில் கொடுக்காங்க அப்படிங்கிறது தான் ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது. இப்போது நம்மக்கிட்ட யாராவது கடன் தராங்க, அதுவும் ரொம்ப குறைந்த வட்டியில் தராங்க அப்படின்னா நம்ம அதிகமாக அவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்குவோம். நம்மக்கிட்ட அவங்க அதிகமான வட்டியில் தராங்க அப்படின்னா நம்மளால் வட்டி கட்ட முடியாது அப்படிங்கிறனாலே நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்க மாட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல, அதாவது ஆர்பிஐ வந்து கம்மியான வட்டியில் கொடுக்குறனால இந்த வணிக வங்கிகள் அதிகமாக கடன் வந்து வாங்குவாங்க. இதன் மூலமாக இவங்க மக்களுக்கு ரொம்ப குறைந்த வட்டியில் வந்து கடன் வழங்குவாங்க. இதன் மூலமாக மக்களும் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அப்போ இது வந்து நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் லிக்விடிட்டியை அதிகப்படுத்தும், அதாவது இன்னும் பணத்தை வந்து அதிகப்படுத்தும். நிறைய பேர் வந்து பணத்தை வாங்கி தொழில் தொடங்கலாம் அல்லது செலவு செய்யலாம், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ இதற்காக தான் ஆர்பிஐ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த கமர்ஷியல் பேங்க்கிட்ட வந்து நிறைய காசு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது மக்கள்கிட்டையுமே நிறைய காசு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க், அதாவது இந்த ஆர்பிஐ இருக்குல்ல, இவங்க இந்த கமர்ஷியல் பேங்க்கிட்டேருந்து காசை வாங்கிப்பாங்க. அப்படி அவங்க வாங்குவாங்கல்ல, அப்போ அவங்க எவ்வளோ ரூபா வட்டி கொடுப்பாங்க, அதாவது எவ்வளோ % வட்டி கொடுப்பாங்க அப்படின்னா 3.35% தான் கொடுக்குறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆர்பிஐடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர். அடுத்தது, இப்போது ஆர்பிஐ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா தங்க கடனில் சில விதிமுறைகளை கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மத்திய அரசு உட்பட நிறைய பேர் இதற்கு என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பண்ணாதுங்க, வேறு மாதிரி பண்ணுங்கள், இது மக்களை பாதிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால் நீங்கள் கொண்டு வந்த கொஞ்சம் கடுமையான ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இலகுவாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்காக ஆர்பிஐயும் அதை கேட்டுட்டு சில விதிமுறைகளை மாற்றியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கடன் வாங்குறவங்களுடைய தங்க மதிப்பில் 85% வரைக்கும் கடனாக பெறலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நகையை கொண்டு போகிறீங்க, 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான நகையை கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அடவு வைக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் 75% காசு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 85% காசு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க.
ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன் தொகைகளுக்கு இது பொருந்தும். அதே நேரம் ரூபாய் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையிலான கடனுக்கு நகையுடைய மதிப்பில் 80% வந்து வழங்கப்படும். 5 லட்சத்திற்கு மேலான கடன்களுக்கு நகையுடைய மதிப்பில் 75% வந்து பொதுமக்கள் இனிமேல் கடன் பெறலாம். அதே மாதிரி இப்போது ஆர்பிஐடைய ரூல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வருமானம் வருது, எதன் மூலமாக இந்த கடனை நீங்கள் மறுபடி செலுத்துவீங்க, அந்த மாதிரி கிரெடிட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2.5 லட்சத்திற்கும் குறைவாக கடன் வாங்குவாங்கல்ல தங்க கடன், அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்தது நகை உரிமைக்கான ஆவணத்தை கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த நகை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் இந்த நகை உங்கள் நகை தானா அப்படிங்கிறதுக்கான ஆவணம் எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நிபந்தனை இனி கிடையாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி நகைகளை இந்த வங்கிகள் எல்லாம் ஏலம் விடுவாங்க. எப்போனா இந்த நகை கடன் வாங்கினவங்க அந்த நகையை வட்டி கட்டி மீட்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஏலம் விடுவாங்க. அப்படி ஏலம் விடுறது அந்த நகையுடைய மதிப்பில் 90% இருக்கணும் அப்படிங்கிறது தெரிவித்திருக்காங்க. ஏன் 90% இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு அப்போ கிடைக்கும்ல. இவங்க வந்து 85% காசில் வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 90% காசில் வந்து இந்த இது ஏலம் விடும்போது கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, அந்த காசு வந்து அந்த யார் கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கே அதை வழங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அடுத்தது இப்போ நம்ம வந்து நகை பேங்கில் வச்சுட்டோம், அடமானம் வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதை மீட்க முடியலை அப்படின்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வட்டியாவது கட்டி விட்டுருவாங்க. வட்டி கட்டினா அப்படின்னா அது வந்து புதுப்பிக்கப்படும், மறுபடியும் நம்ம வந்து 1 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ என்ன சொல்லியிருந்தாங்க, அப்படிலாம் இனிமேல் பண்ண முடியாது, நம்ம மொத்த காசையும் கொடுத்து அது முழுமையாக மீட்டுட்டு மறுபடியும் வேணால் நீங்கள் அதை வச்சுக்கலாம், அதாவது அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது இது பல்வேறு விதமான விமர்சனங்களை கொண்டு வந்துச்சு. அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழைய நடைமுறை, அதாவது 1 ஆண்டுக்கு பிறகும் இந்த நகை கடனை வட்டியை மட்டும் கட்டி புதுப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்றத மாதிரி தெரிவித்திருக்காங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 2025 ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் மகேந்திர சிங் தோனி. இப்போ உங்களுக்கான கேள்வி, ஐசிசி அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவர் ஒரு இந்தியர். அடுத்தது ஆப்ரேஷன் திரைநீக்கு என்பது எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் சைபர் குற்றம். அடுத்தது தமிழக மாநில திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயரஞ்சன். அடுத்தது தற்போது கேரளா வந்துள்ள உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் எம்எஸ்சி இரினா. அடுத்தது இந்திய இராணுவத்துறை தலைமை தளபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜீவ் கவாய். அடுத்தது எப்போதுக்குள் மும்பை புறநகர் ரயில்களில் கதவு வசதி அறிமுகம் செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2026 ஜனவரி. 2026 ஜனவரியில் ஒரு ரயிலில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது? இதற்கான ஆன்சர் 5.5%. முதல்ல 6% இருந்துச்சு, அப்புறம் வந்து 0.5% குறைச்சி இப்போ 5.5% கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதே மாதிரி டெய்லி வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக நமக்கு இருக்கும், எங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.